ஸோ அஞ்சலி, சமீபத்தில் ஒரு ட்ராஜடி நடந்தது. வியட்நாமில் சுற்றுலாக்காக போயிருந்தாங்க. அதாவது ஒரு மொபைல் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து வியட்நாமில் இன்டர்நேஷ்னல் ஹாலிடே அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. யதார்த்தமாக போட்டில் போயிருக்காங்க. பட் அந்த படகு விபத்துக்குள்ளான நிலையில் 15 இந்தியர்கள் அதில் வந்து உயிரிழந்துட்டாங்க. 10 பேர் அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த பின்னணியை விவரிக்கிற ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துடலாமா? இந்தியாவை உலுக்கிய வியட்நாம் படகு விபத்து. 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் பலி. மூழ்கிய படகு 3 நிமிடத்தில் முடிந்த கதை. வியட்நாம் படகு விபத்து சம்பவம் நடந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம். உங்களுடன் இணைவது நான் அருண் பாண்டியன். வியட்நாம் சுற்றுலாவாசிகளின் சொர்க்கபுரி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட்டை சுற்றி பார்க்க பல லட்சம் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கிற குட்டி குட்டி தீவுகள் தான் இயற்கை ஆர்வலர்களையும் இயற்கை விரும்பியையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தீவு தான் ஃபூ குவாக் ஐலாண்ட். சம்பவத்தன்னைக்கு, அதாவது ஜூலை 11ஆம் தேதி, இந்த தீவிலிருந்து 36 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு அதிவேக போட் வந்து பயணிச்சிருக்கு. அந்த போட் பயணிச்ச சில மணித்துளிகளில் கிட்டத்தட்ட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 1.5 மணிக்குள்ள, அந்த கால இடைவேளைக்குள்ளேயே ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ள அந்த படகு சிக்கி இருக்கு. தலைக்குப்பிற கவிழ்ந்திருந்த அந்த படகுல இருந்தவங்களை மீட்கிறதுக்காக மீட்பு குழுவினர் ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே பரபரப்பின் உச்சம்தான். உயிர் காக்கும் விதவைகளை தூக்கி வீசி தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்களை காப்பாற்றுற செயலாகட்டும், ஜெட் ஸ்கை எனப்படும் தண்ணியில் இயங்கக்கூடிய வாகனத்தை பயன்படுத்தி மிதந்துக்கிட்டு இருந்தவங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு போகிறதாகட்டும், கரையில் மூச்சு பேச்சு இல்லாமல் உயிருக்கு போராடினவங்களை காப்பாற்றுறதுக்காக மருத்துவ குழு துடிதுடிச்சது எல்லாமே நெஞ்ச பதபதிக்க வைக்கிற சம்பவம் தான். இப்படி போராடியும் கூட 15 பேர் இந்த விபத்தில் பலியாகி இருக்காங்க. அந்த 15 பேருமே இந்தியர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு துயரமான விஷயமே. உயிரிழந்த 15 பேரில் 10 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவர், 3 பேர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அங்கே வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவிச்சிருக்கு. எப்படி ஒரே படகுல இத்தனை இந்தியர்கள் பயணம் செய்தாங்க, அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் விசாரிக்கும் போது நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிது. என்னென்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை தலைமை இடமாக கொண்ட ஒரு தனியார் மொபைல் நிறுவனம் தன்னோட விநியோகஸ்தர்களுக்காக ஒரு சிறப்பு சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருக்காங்க. அதன்படி 55 இந்தியர்கள் அந்த சுற்றுலாவில் கலந்துக்கிட்டு வியட்நாமுக்கு சென்று இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சுற்றுலாவை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நிறைய குட்டி குட்டி தீவுகளுக்கு போயிருக்காங்க. அவங்களோட சுற்றுலா பயணம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அவங்க திரும்பவும் ஃபூ குவாக் அப்படிங்கிற தீவுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி சம்பவத்தன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல AG
26,751 அந்த பதிவு எண் கொண்ட ஒரு ஸ்பீட் போட், அதாவது அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு போட்டில் வந்து 36 நபர்கள் வந்து பயணிச்சிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 பயணிகள், 4 பேர் படகுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். இப்படி 36 பேரும் அந்த படகுல பயணிக்கிறதுக்காக கிளம்பியிருக்காங்க. கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த படகு வந்து விபத்துக்குள்ளாகி இப்படி ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சரியா சொல்லணும்னா ஹான்மேன் ரூட் அப்படிங்கிற தீவுல இருந்து 400 மீட்டர் தொலைவில் தான் இவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் பலத்த காற்று வீசி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அலைகள், அதாவது ராட்சச அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலைகள் வந்து அந்த இடத்துல வீசி இருக்கு. இதன் காரணமாகத்தான் அந்த போட் வந்து நிலை தடுமாறி கவிழ்ந்திருக்கு. அது கவிழ்ந்த உடனே போட்டில் முன்பக்கமாக இருக்கக்கூடிய, இது ஒரு மூடப்பட்ட போட் அப்படிங்கிறதால போட்டுக்கு முன்பக்கமாக இருக்கக்கூடிய சிலர் வந்து ஜன்னல் வழியாக வெளியே தப்பிச்சிருக்காங்க. மற்றவங்க பின்னாடி இருந்தவங்க எல்லாமே வெளியே வர முடியாமல் அங்கேயே சிக்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த விபத்து குறித்து அந்த படகுல பயணிச்சு உயிர் தப்புன நிர்மல் குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 36 பேர் நாங்கள் இந்த படகுல பயணித்தோம், ஆனால் பயணம் செஞ்ச 3 நிமிடத்திலேயே எல்லாமே அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான தகவல்களை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் போன போட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் கிளம்பி கொஞ்சம் தூரத்தே வந்து கவுந்துருச்சு, ஒன் சைடு கவுந்துச்சு. உடனே ரெஸ்கியூ டீம்லாம் போனாங்க, நம்ம இருக்கிறத இறக்கி விட்டுட்டு எல்லாமே போனாங்க. ஆனா திரும்ப அவங்கள ஃபாஸ்ட் போட்லாம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. அது ஒரு 15 பேர் வந்து சேஃபா வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒரு 18 பேர்கிட்ட தண்ணியில முழுகிட்டாங்க. வெளியே வந்தவங்கள ஒரு 3 பேர் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுல கொஞ்சம் இதாகிட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு. மீது ஒரு 15 கான்சியஸே இல்லை. என்ன காரணம் சொல்றாங்க? அந்த போட்டு இப்படி விபத்து ஆனதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? காரணம் இவங்க யாருமே எதுவும் சொல்லலைங்க. நம்ம தப்பிச்சு வந்தோம், நம்ம ஆளுங்க மட்டும்தான். அவங்க கேட்டாக்க வந்து ஃபாஸ்டா போயிட்டு வேகமா திருப்பினாங்க, அதனாலதான் வந்து ஒரு சைட்ல கவுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஓவர் லோடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுல எதுவும் தெரியல, ஏன்னா அவங்க சைட்ல இருந்து யாரும் நம்ம கிட்ட பேசல, யாரும் தெரியல. இப்ப இங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட் சைட்ல டூரிஸ்ட் சைட்ல இருந்து யாரும் எதுவும் பேசல, நம்ம கூட்டு போன சைட்ல இருந்தும் எதுவும் தெரியல நமக்கு. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போட்டு நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து யாரும் எதுவும் சொல்லல என்னத்த, ஏன்னா யாரும் அதுக்கப்புறம் யாரும் ஆள் இல்லை, அந்த இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டாங்க, வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்க மட்டும் தான் அப்புறம் அங்க இருந்தோம் தீவுல. அப்புறம் நேவி வந்து எங்களை கூட்டு வந்தாங்க. மேலும் படகுல வந்து சேஃப்டி ஜாக்கெட் நிறைய பேருக்கு கொடுக்கப்படலை, நிறைய பேர் அதை அணியலை. அது மட்டும் இல்லாமல் படகு வந்து வேகமாக பயணித்து அதை திருப்ப முயற்சிக்கும் போது தான் அலைகளில் மோதி இப்படிப்பட்ட விபத்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படகை திருப்ப முயலும் போது இயந்திர கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அந்த படகுல இருந்து உயிர் தப்பினவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கோர விபத்தில் 15 பேர் பலியான நிலையில் மீதமிருந்த 21 பேர் சிகிச்சைக்காக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கி போட்டிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்பட பலரும் வந்து உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் படகு விபத்தில் இறந்து போன 10 தமிழர்களோட உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வர சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள சேலம் டிஐஜி சந்தோஷ் அதிமானி அப்படிங்கிறவர் வியட்நாம் இப்போ சென்றிருக்காரு. அங்கே போய் ஆய்வு நடத்தி உயிரிழந்த தமிழர்களோட உடல்களை, அதாவது சடலங்களை வந்து தமிழகத்திற்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த போறார் அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு இப்போ வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே உயிரிழந்தவங்களோட உடல்களை உடற்கூறாய்வு செய்யறதுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாகிறதால அந்த சடலங்கள் இந்தியா திரும்புறதுக்கு ஓரிரு தினங்கள் ஆகலாம் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படகு விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் மறைந்திருக்கிறதா, அப்படி எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவங்களுக்கு நிவாரண உதவி வழங்குறதுக்காக அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் மொத்த உண்மையும் நமக்கு தெரிய வரும். இன்ப சுற்றுலாவுக்காக சென்ற இந்தியர்களோட வாழ்க்கை 3 நிமிடத்தில் 15 உயிர்கள் பலியாகி இப்படி ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவம் தற்போது இணையத்தை மட்டும் இல்லை, இந்தியாவையே உலுக்கியிருக்கு.